இந்த செய்திக்கு ஆதாரமாக ஒரு பாடலை நாம் பாடுவோம். பாடின பிறகு ஆண்டோடைய செய்தியை நாம் கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் மிகவும் அருமையானவர்களே, பொதுவாக செய்தியை ஆயத்தப்படுத்துகிறவர்கள், செய்தியை சொல்லுகிறவர்கள் எல்லாருமே அந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல இந்த செய்தி அமையுமா, கேட்கின்ற மக்களுக்கு இது பயனுடையதாக இருக்குமா என்று சொல்லி நம்பி தான் அதற்காக கொஞ்சம் பிரயாசப்பட்டு அதிகமாக புத்தகங்களை படித்து செய்திகளை ஆயத்தப்படுத்துகிறோம். அதில் குறிப்பாக செய்தி யார் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்காம
செய்தி என்ன சொல்லுகிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் அதிகமாக விரும்புகிறேன். ஆண்டவர் என்னோடு கூட பேசின காரியங்கள் என்னென்னா, எலியா நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன் தான் இல்லை, ஆனால் அவன் கருத்தாய் ஜெபித்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது கிரேக்க மொழியில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேய மொழியில் அதுக்கு விளக்கம் என்னென்னா, ஜெபத்தின் மேல் ஜெபம் செய்தான் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி செய்தி நீ சொல்லிக்கொண்டே இரு, என்றாவது ஒரு நாள் அது பலன் தரும் என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட பேசினதுனால தான் இந்த செய்தியை உங்களுக்கு என்று நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரோடு கூட பேசுவாராக. ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். அருமையான இந்த வேலைக்காக நான் நன்றி சொல்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசும் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படியே, உம்முடைய சித்தம் என்னவென்பதை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாக, புரிந்து கொள்ளுகிறவர்களாக, உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை ஆராய்ந்து பார்த்து தெசலோனிக்கிய திருச்சபையை காட்டிலும் பெரேயா திருச்சபையார் எவ்வளவு நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே, அதை வாசிப்பதோடு விட்டுவிடாதபடிக்கு எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் செயல்படுத்துவதற்கும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் கேட்கின்றவைகளை மறந்து விடாதபடிக்கு உம்முடைய சித்தத்தை ஆண்டவர் நாங்கள் புரிந்து கொள்ளுகிறவர்களாக, அதன்படி நாங்கள் கேட்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, சொல்லுகிறவர்களாக, செயல்படுகிறவர்களாக காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கடுகளவு விசுவாசம் அப்படின்னு என்னைக்கு நாம் கேட்டோமோ அன்னையிலிருந்தே விசுவாசத்தை குறித்தே உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று சொல்லி நினைத்து இந்த செய்தியிலேயும் தொடர்ந்து விசுவாசத்தை குறித்தே உங்களோடு கூட நான் பேசி கொண்டிருக்கிறேன். அந்த விசுவாசத்திற்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இப்படி பேசி கொண்டிருக்கிறேன். இன்றைய நாளினுடைய செய்தி, தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி. தேவனுக்கு, கடவுளுக்கு பிரியமாய் நாம் இருக்கணுமா? அப்படியானா விசுவாசமாயிரு, இதுதான் தலைப்பு. இதற்கு வேறு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நம்பிக்கையற்று தவிக்கும் நாட்களுக்குரிய விசுவாசம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறேன். இதற்கு இன்னொரு தலைப்பு கொடுக்கணும்னா, முதல்ல ஒரு தலைப்பு என்னன்னா, தேவனுக்கு விருப்பமாக இருக்க வேண்டுமா, விசுவாசத்தோடு இரு, இது ஒரு தலைப்பு. இதற்கு இன்னொரு தலைப்பு கொடுக்கணும்னு சொன்னால், இதற்கு பொருத்தமான தலைப்பு இன்னொன்று கொடுக்கணும்னு சொன்னால், நம்பிக்கையற்று தவிக்கும் நாட்களுக்குரிய விசுவாசம் அப்படின்னு நான் அதற்கு கொடுத்துருக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் எடுத்துங்க, அதில் 6வது வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது விடாத காரியம். இதுதான் உண்மை. கடவுளுக்கு நம்ம பிரியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் விசுவாசத்தோடு இருக்கணும். நாம் விசுவாசத்தோடு இருக்கிறோமா அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். என்ன, நாம் ஒவ்வொருவரை சுய பரிசோதனை நாம் செய்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த விசுவாசத்தில் நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன்னா, போன வெள்ளிக்கிழமைக்கு முந்தின வெள்ளிக்கிழமை அப்படின்னு நான் நினைக்கிறேன், அந்த சமயத்தில் என்னுடைய மோட்டார் சைக்கிளை நான் எடுத்துக்கொண்டு நான் கர்த்தருடைய கிருபையினால் ஒரு இடத்த வாங்கலான்னு ஒரு அட்வான்ஸ் கொடுத்து அங்கே தொடர்ந்து கொஞ்சம் தயவுசெய்து ஜெபித்து கொள்ளுங்கள், நாங்களும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், லோன் ஒன்று போடலாம் அப்படின்னு அந்த இடத்த காட்டலாம் அப்படின்னு சொல்லி பேங்க்லேருந்து வந்தவருக்கு இடத்த காட்டிட்டு திரும்ப அவருக்கு நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறேன்னா, நீங்கள் கேட்கின்ற எந்த தகவலும் நான் உங்களுக்கு சொல்லணுன்னா, எங்கள் வீட்டில் ஒரு பேப்பர் இருக்குது, அந்த பேப்பரை நான் பார்த்து அதன்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் கூட வாங்க அப்படின்னு அவர் அழைத்து கொண்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கேட் ஒன்று இருக்குது இல்லையா, 2ஆம் நம்பர் கேட்டு, அந்த கேட்டுக்கு திரும்பி அங்கே போய் லெஃப்ட் சைடில் நின்று, அதாவது அலிசன் காசி ஸ்கூலினுடைய கடைகள் இருக்கிறத அந்த லெஃப்ட் சைடில் நின்று பின்னால் திரும்பி பார்த்தேன், வராரா இல்லையான்னு சொல்லிவிட்டு பேலன்ஸ் விட்டு நான் கீழே விழுந்துட்டேன்.
அப்படி நான் கீழே விழுந்த பிறகு என்னுடைய வலது காலில் சைலன்சரில் சுட்டுக்குச்சு. இது 2வது தடவை. அதன் பிறகு என்னுடைய இடது காலில் ஹிப்பில் நல்லா ஒரு கல்லில் நல்லா ஆழமாக அழுந்துடுச்சு. அப்புறம் உடனே போனோம், எல்லாம் பண்ணிட்டோம். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கொடுத்து ஆண்டவர் என்னை இப்படி வச்சிருக்கிறார் போல இருக்குது. இப்போ எப்போ எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால், பிற்பாடு அவைகள் நிறைவேறும் பொழுது எனக்கு அது தெரிய வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் விசுவாசம். என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. அதுதான் அது விசுவாசம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்கணுமா. முதல்ல அவர் இருக்கிறாரு அப்படின்னு விசுவாசிக்கணும். அதன் பிறகு அவரை யாரெல்லாம் தேடுறாங்களோ, அவர் யாரெல்லாம் அவர் இடத்துல கேட்குறாங்களோ அவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணுமா. சரியா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது கூடாத காரியம். நான் விசுவாசமாக இருந்தால்தான் ஆண்டவர் எப்படிப்பட்ட விசுவாசமா, அவர் இருக்கிறார் அப்படின்னு நம்புவதும் அவர் எனக்கு பலன் கொடுப்பார் என்று நான் நம்புவதும் தான் விசுவாசம். சரியா? அதுதான் அவங்க எபிரேயர் வாசிக்கும் பொழுது முதல் அதிகாரத்திலேயே முதல் வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கார். 11ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலேயே அது சொல்லப்பட்டிருக்கார். குறித்து வச்சுருந்து நீங்கள் பாருங்கள். அப்படியான வேதத்தில் அப்படிப்பட்ட நாட்களை நாம் காணுகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த விசுவாசத்தை குறித்த நாட்களை தான் வேதம் முழுக்க நம்ம பார்க்குறோம். எந்த இடத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சொன்னாலும் எல்லா இடங்களிலும் இப்படிப்பட்டவைகள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக வேதத்தில் உள்ள பாட்டுகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது அன்னாள் பாடின பாட்டாக இருக்கட்டும், இல்லை மிரியாமும் பாடின பாட்டாக இருக்கட்டும், இல்லை மோசேயும் அந்த மக்களும் பாடின பாட்டாக இருக்கட்டும், இல்லை மரியாள் பாடின பாடலாக இருக்கட்டும், இல்லை தாவீது பாடின பாடல்களாக இருக்கட்டும், எந்த பாடல்களுமே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் விசுவாசிகளால் ஊக்கமாக எழுதப்பட்ட பாடல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தெளிவாக ஆழமாக அந்த ஊக்கமாக அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆழமாக அதை ரசித்து, அந்த விசுவாசத்தை ரசித்து ருசித்து அதை செயல்படுத்தி அதனுடைய பலனை கண்டு அல்லது பலனை அனுபவித்து அதை அவர்கள் அப்படியே எழுதுகிறாங்க பாருங்கள். அதுதான் விசுவாசத்தினுடைய பாடல்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த பாடல்களெல்லாம் அவர்கள் எழுதினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் இருக்கிற இந்த பைபிளுக்கு இன்னொரு பேர் ஒன்று உண்டு. அது என்னன்னா, அது தீர்க்க தரிசன புத்தகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இன்னொரு பேர் இருக்கிறதுக்கு. அப்படி அந்த தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் விசுவாசத்தை பற்றி தான் இருக்குது. நீங்கள் வேணும்னா எடுத்து நீங்கள் வாசி பாருங்கள். என்ன தீர்க்க தரிசனங்கள் தீர்க்க தரிசிகள் சொல்லியிருக்கிறார்களோ அவருடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து நீங்கள் வாசி பாருங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் விசுவாசம் தான் அதனுடைய பேஸ். பார்த்தீங்கன்னா அடித்தளம் விசுவாசம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்னு ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது, தெரியுமா? யோவான் பத்ம தீவுக்கு நாடு கடத்தப்பட்டிருந்தார். எபேசு பட்டணத்தில் தான் யோவான் போயிட்டு ஊழியம் செய்து கொண்டிருந்தார். என்னைக்கு இயேசுவானவர் மரியாளை இதோ உன் தாய் அப்படின்னு சொன்னாரோ அன்று முதல் மரியாளை தன்னுடைய சொந்த தாய் மாதிரி ஏற்றுக்கொண்டார். இல்லை, யோவான் அவரை அழைத்து கொண்டு தான் எபேசு பட்டணத்துக்கு போகிறாரு. எபேசு பட்டணத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல தான் அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் மரியாள் மரித்து போகிறாங்க. அவங்களுடைய கல்லறைக்கு மேலே ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஆலயம் தான் முதல் ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. எபேசு பட்டணத்தில் வந்த முதல் ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இருக்கட்டும். ஆனால் இந்த எபேசு பட்டணத்தில் இந்த யோவான் அதிகமாக ஆண்டவரை குறித்த வார்த்தைகளை அதிகமாக சொல்லி கொண்டிருந்தனால தான் அவன் பத்ம தீவுக்கு நாடு கடத்தப்பட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் செத்தவனை போல ஆனேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுல ஒரு வார்த்தை இருக்கிறது, தெரியுமா உங்களுக்கு? வெளிப்படுத்தின விசேஷத்தில் அது எழுதுவதற்கு முன்னால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் செத்தவனை போல ஆனேன் அப்படின்னு எழுதுவார். யார்? யோவான் எழுதுவார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த பத்ம தீவு நிறைய எரிமலைகள் நிறைந்த தீவு அப்படின்னு சொல்கிறாங்க. எரிமலைகள் நிறைந்த தீவு. அந்த எரிமலைகள் இருந்ததுனால எப்பவுமே அந்த தீவில் போயிட்டோம்னா சூடாக இருந்துக்கிட்டே இருக்குமா. எப்பவுமே சூடாக இருக்குமா. அந்த தீவு எப்பவுமே சூடாக இருக்குமா. ஏன்னா எரிமலைகள் நிறைய இருக்கிறதுனால எப்பவுமே சூடாக இருக்குமா. அதனால் அந்த இடத்துல எடுத்து விடப்பட்டிருந்த அந்த யோவான்
செத்தவனை போல அவர் மாறி போனார். அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் எழுதுகிறார். பொதுவாக நாடு கடத்துறாங்கன்னா இப்படிப்பட்ட இடங்களுக்கு தான் நாடுகள் கடத்துவார்கள். அதை புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் விசுவாசத்தின் மூலமாகத்தான் யோவான் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினார் அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்கிறோம். குறிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் நம்பிக்கை இழந்திருக்கிற நாட்கள் தான் சரியான பாதைக்கு செல்வதற்கு நம்ம கால் பாதங்களை எடுத்து வைக்கின்ற கற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டு வாசலில் மழை பெய்யுது, தண்ணி நின்றுது. நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த தண்ணியில் கால் படாமல் நடந்து போகிறதுக்கு ஒரு செங்கல் அங்கங்கே வச்சுருப்போம். அந்த செங்கல் மேலே தான் நாம் நடந்து போவோம். சில கிராமங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செங்கல் இருக்காது, கூழாங்கற்களையே கல்லுங்களையே பெரிய பெரிய கல்லுகளை வச்சுருப்பாங்க. அப்படியானா இந்த நம்பிக்கை இழந்திருக்கிற நாட்கள், நாம் நம்பிக்கை இழந்திருக்கிற நம்மளுடைய நாட்களில் இந்த நம்பிக்கை உள்ள நாட்களுக்கு நாம் கடந்து போகணும்னு சொன்னால் இந்த நம்பிக்கையற்ற நாட்கள் தான் நாம் கால் வைத்து நடந்து செல்லுகின்ற அந்த கற்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை புரிஞ்சுக்கிறீங்களா? அவைகள் கர்த்தரின் சந்தர்ப்பங்களும் மனிதனுக்கு ஞானம் அளிக்கும் கல்வி சாலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. எது? இந்த நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. அப்படியானா நான் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலைக்கு நான் வந்துட்டேன்னு சொல்லி நான் வருத்தப்படலாமா? தேவையில்லை. நான் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலைக்கு நான் வந்திருக்கிறேன்னு சொன்னால் அந்த நம்பிக்கையற்ற அந்த சூழ்நிலை தான் நம்பிக்கை உள்ள ஒரு இடத்திற்கு நான் செல்வதற்கு அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய கற்களுக்கு சமம். அந்த கல்லுங்க மேலே காலை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளார நான் போகிறேன். நம்பர் 1. நம்பர் 2 என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அது கர்த்தருடைய சந்தர்ப்பங்கள். இது ஒவ்வொன்றும் கர்த்தர் கொடுக்கின்ற சந்தர்ப்பம். நம்பிக்கை இழந்து நான் தவிச்சு நிற்கிறேனே, இந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலை தான் கடவுள் எனக்கு கொடுக்குற சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கணுமா? எனக்கு கொடுக்குற சந்தர்ப்பம் நான் யோசிப்பதற்கு, நான் செயல்படுவதற்கு, நான் புரிந்து கொள்வதற்கு, விசுவாசம் எனக்குள் செயல்படுவதற்கு இது சந்தர்ப்பமாக அமைகிறது. அதுக்கப்புறம் மனிதனுக்கு ஞானத்தை கொடுக்குற ஒரு ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறாங்க, பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பள்ளிக்கூடம் யாருதுன்னா கர்த்தருடையது அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்கிறோம். நம்பிக்கையற்று போகும் அந்த நேரமே கர்த்தருக்கு ஏற்ற சந்தர்ப்பம், கர்த்தருக்கு ஏற்ற சூழ்நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னைக்கு ஒரு மனுஷன் நம்பிக்கையற்று கீழே விழறானோ அதுதான் கடவுளுக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் நம்பிக்கையற்று போகவே மாட்டேன், நான் விசுவாசத்தில் நான் தளர்ந்து போகவே மாட்டேன், நான் விசுவாசத்தில் நம்பிக்கையிலே உறுதியாக நிற்பேன் அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்கிறான்னா அவன் பொய் சொல்கிறான் என்ற அர்த்தம். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதே, அந்த நேரம்தான் ஒரு மனிதனுக்குடைய நம்பிக்கையற்ற ஒரு நேரம்தான் கடவுளுக்கு ஏற்ற, கர்த்தருக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தான் அந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கிற மனிதனோடு கூட தான் கர்த்தர் பேசுவாராம், கர்த்தர் செயல்படுவாராம். அவன் நம்பிக்கையற்று இருக்கிறான் பாருங்க, அவன் இடத்துல தான் கடவுள் செயல்படுவாராம். அதுதான் அந்த சூழ்நிலையை அவர் எடுத்துக்கொள்கிறாராம். இப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை ஒரு மனிதனுக்கு வரும்பொழுது தான் அவனை போய் ஆண்டவர் சந்திக்கிறாரு. நிறைய விஷயங்களை நீங்கள் பாருங்கள் பைபிளில். ஒரு மனிதன் நம்பிக்கையற்று விழுந்து கிடக்கும் பொழுது, பேதுரு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. இயேசுநாதர் உயிரோடு கூட எழுந்துட்டாருன்னு அவனுக்கு தெரியும். இல்லை தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிடுச்சு. இயேசுநாதர் உயிரோடு கூட எழுந்துட்டார், உங்களுக்கு சமாதானம்னு போய் சொல்லிட்டாரு, உயிரோடு கூட எழுந்துட்டாருன்னு தெரியும். ஆனால் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியல. அதனால் என்ன பண்ணிட்டான், சீடர்களெல்லாம் கூட்டிக்கிட்டு மறுபடியும் மீன் பிடிக்கிறதுக்கு போயிட்டான். அந்த இடத்துல ஆண்டவர் அவனை நோக்கி போகிறார், அவனை தேடி போகிறார். இப்போது எலியாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபிச்சிட்டான். இன்னொன்று, மழை பெய்யாமல் நிறுத்தினான் இவன். 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யாமல் நிறுத்திட்டான். இப்போ மறுபடியும் முழங்காலில் தலை படுகின்ற அளவுக்கு திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணி மனிதனுடைய கையளவுக்கு மேகம் வந்த பிறகு அதன் பிறகு பெரும் சத்தம் கேட்கிறது, பெரும் மழை பெய்கிறது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். வெள்ளம், மழை, பயங்கரமான மழை பெய்யுது. இவ்வளவும் செய்து முடித்து விட்ட பிறகு எசபேலுக்கு பயந்து என்ன பண்ணுறான், ஓடி போய் சூரியச்செடியின் கீழே போய் படுத்துக்கிறான். அங்கே ஆண்டவர் அவனை தேடி போகிறார். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் நம்பிக்கையற்று போகிறான் பாருங்க, அதை தான் சூழ்நிலையை ஆண்டவர் எடுத்துக்கிறாராம். அவனை தேடி போய் அவனோடு கூட பேசுகிறாராம்.
அவனை பார்த்து கேட்குறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னிடத்தில் நீ அன்பாக இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அதில் எவ்வளோ ஆழம் அர்த்தம் அடங்கி இருக்கிறது என்பதை 3வது தடவை சொல்லும் பொழுது கேட்கும்பொழுது தான் அவன் புரிந்து கொள்கிறான். பேதுரு, ஐயோ ஆண்டவர் ஏன் இந்த 3 தடவை கேட்குறாரு என்ன அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்கிறான். அவனுக்கு கொடுத்த அந்த அப்பத்தையும் அந்த இது சாப்பிட்டுட்டு ஓடுனானான். எலியா ஓடுனானா எத்தனை நாள் தெரியுமா? படிச்சு பாருங்க, 40 நாள் ஓடினானா. ஏதோ ஒரு பர்வதம் கிட்ட வரைக்கும் ஓடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓடினான் அப்படின்னு சொல்லி. சரி இருக்கட்டும், நேரம் இல்லை, இன்னும் முதல் பக்கத்திலே இருந்துங்கிறேன் நினைக்கிறேன். ஒரு யோசனையும் ஓடாத செயலற்ற நேரமே கர்த்தர் வல்லமையை துவங்கும் நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் செயலற்று நிற்கிறேன், நம்பிக்கையற்று நிற்கிறேன். அப்படி நான் செயலற்று நிற்கிறேன், நான் அப்படி நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு யோசனையும் எனக்கு ஓடலை, அப்படியே நிற்கிறேன். நான் எனக்கு என்னன்னு புரியல, எனக்கு அப்படியே தவிச்சு நிற்கிறேன். ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார்னு சொல்லி நினச்சா உதவி செய்யலை. நான் சொன்ன பாருங்க, அந்த மாதிரி விழுந்துட்டேன். கீழே விழுந்துட்ட உடனே ஒருத்தர் என்னை தூக்கி விட்டோன்னே நான் யோசிச்சு பார்க்குறேன், ஏன் விழுந்தேன் எனக்கு தெரியல, ஏன் விழுந்தேன்னு எனக்கு தெரியல. அப்புறம் நான் நீங்கள் தான் யோசிக்கிறேன், எதையோ ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக எனக்கு இப்படி பண்ணி வச்சிருக்கிறாருன்னு யோசிச்சுட்டு நான் விட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறேன். இல்லை, அதுதான் என்ன யோசனை, என்ன ஓடுது, என்ன செயல்படுறோம் அப்படின்னு சொல்லி தெரியாத ஒரு நேரம் ஒன்று வருது பாருங்க. அதுதான் கர்த்தருடைய வல்லமை என் வாழ்க்கையில் செயல்படுகின்ற நேரமாக மாறிவிடுகிறது. அப்போ தான் செயல்படுவார். நான் முன்னால் உங்களுக்கு சொன்ன பாருங்க, பேதுரு, எலியா, அந்த மாதிரி பைபிளில் தயவுசெய்து குறித்து வச்சுங்க. நான் அதுதான் நிறைய விஷயங்களை நான் சொல்கிறேன், சில அர்த்தங்களை கூட சொல்கிறேன், தயவுசெய்து எழுதுங்க. இப்போ சொல்கிறதெல்லாம் எழுதுங்க. வயது முதிர்ந்த இனிமேல் பிள்ளை பெற முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சவன் யார்? ஆபிரகாம். இல்லை, அவனுடைய வாழ்க்கையில் கூட என்ன பண்ணுறாரு, ஒரு சந்ததியை அவர் கொடுக்குறேன்னு சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாரு, இந்த கடலை மணலை தனியாக கொடுக்குறேன், இந்த நட்சத்திரங்களை பாரு, வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு பண்ணார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17 வாசி பாருங்கள். அதிலிருந்து பின்பக்கத்தில் கூட நீங்கள் அதை வாசி பாருங்கள். 2வது ஒரு விஷயம், செங்கடல், அது நடுவில் ஏற்பட்ட ரட்சிப்பையும் அதை குறித்து மறுபடியும் வாசி பாருங்கள். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம். செங்கடலில் எப்படியெல்லாம் ஆண்டவர் வழி நடத்தியிருக்கிறாரு. இந்த மக்கள் எப்படியெல்லாம் நம்பிக்கை அற்று போயிட்டாங்க. அந்த சூழ்நிலையில் அவங்க எப்படி தவிச்சு நிற்கிறாங்க, எங்கே போகிறதுன்னு தெரியல. அதுதான் நான் சொன்னேன், நான் தவித்து நிற்கிறது என்னன்னு யோசனையே இல்லை. அந்த மக்கள் அப்படி நிற்கிறாங்க. பின்னால் பார்த்தா பார்வோன்னு வரான், முன்னால் பார்த்தா கடல் நிற்குது, எந்த சைட்லேயும் போக முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத வேளையில் ஆண்டவர் ஒரு பெரிய ரட்சிப்பை அவர்களுக்கு கட்டளிட்டிருக்கிறாரு. அதை வாசி பாருங்கள். யாத்திராகமம் 14 யோர்தான் நதியில் யோசுவா மூலமாக மக்கள் கடந்து போகும் பொழுது உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு வந்த லேவியர்கள் அந்த யோர்தான் நதியினுடைய நடுவில் நின்னாங்களாம். ஆண்டவர் கொண்டு சொன்னார், 12 கற்கள் எடுத்துக்கங்க, அதை யோர்தான் நடுவில் நிற்கிறீங்களா அங்கே நட்டுருங்க. அதன் பிறகு நீங்கள் கரையேறின பிறகு அங்கேயும் கொண்டு போய் நடுங்க. உங்கள் பிள்ளைகள் அதை பார்த்து கேட்கும்போது அவர்களுக்கு ஏன்னு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. அந்த இடத்தையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். யோசுவா 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆசா, அப்புறம் யோசபாத், அப்புறம் எசேக்கியா, இந்த 3 ராஜாக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் ஜெபித்த ஜபங்களை கொஞ்சம் படித்து பாருங்கள், தயவுசெய்து படித்து பாருங்கள். அவங்களுடைய ஜபங்களை, ஆசாவுடைய ஜபங்களை படித்து பாருங்கள், எசேக்கியா ராஜாவுடைய ஜபங்களை படித்து பாருங்கள். நீ செத்து போயிடுவான்னு சொன்னார் ஆண்டவர். அவன் போய் சோறு பக்கமாக திரும்பி நின்று அழுதான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஜெபித்த உடனே ஆண்டவர் மறுபடியும் மனம் இறங்கினாருன்னு சொல்லி இருக்குது. சரியா? அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து படித்து பாருங்கள். அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா நெகேமியா, தானியல், அப்புறம் ஓசியா ஒரு தீர்க்கதரிசி, அதுக்கப்புறம் ஆபகுக், அவர் ஒரு தீர்க்கதரிசி. இவர்களுடைய சரித்திரத்தை, வாழ்க்கை வரலாற்றை படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். நெகேமியாவை படித்து பாருங்கள், தானியலை படித்து பாருங்கள், ஓசியாவை படிங்க, ஆபகுக்கை போய் படிங்க. இதெல்லாம் படித்து பாருங்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலெல்லாம் அவர்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறாரு அப்படின்றத நீங்கள் படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மிக அருமையானவர்களே, கடைசியாக ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கெத்செமனேயில் இருட்டு நேரம் தானே அது. கெத்செமனே தோட்டத்துக்கு ஆண்டவர் போயிருக்கிறார். கடைசி
சீஷர்களில் கொஞ்சம் பேர் கூட்டிகிட்டு போய் நீங்கள் இங்கேயே இருங்கன்னு சொல்லிவிட்டு 3 பேரை மட்டும் கொஞ்சம் கூட்டிகிட்டு போகிறாரு. பேதுரு, யாக்கோபு, யோவான். இவங்க 3 பேர் மட்டும் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருங்கடான்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கல்லெறி தூரம் போயிட்டு அங்கே போய் ஜெபம் பண்ணுறதுக்கு போகிறாரு. அப்படி போகும்பொழுது அவங்களுக்கு சொல்லிட்டு போகிறாரு. என்னன்னு சொல்லிட்டு போகிறாரு, நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருங்க, விழிச்சிருங்க, 1 மணி நேரமாவது தயவுசெய்து விழிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். தூங்குறாங்க. ஆனால் அதன் பிறகு அவங்க தூங்குறாங்க. ஏன்னா நம்பிக்கை இல்லை, அவங்களுக்கு விசுவாசம் இல்லை, தூங்குறாங்க. அந்த இருட்டில், அந்த பயங்கரமான நாட்களை, அந்த நாளை, அந்த இரவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ரத்த வேர்வை எப்படி வந்தது, ரத்தத்தின் பெருந்துளிகளாக விழுந்ததுன்னு சொன்னால், அந்த சூழ்நிலையை நான் உங்களுக்கு விளக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு தனியாகவே அதுக்கு தனியாக ஒரு நேரம் இருக்குது. அது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதுக்கப்புறமா. அவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கிறாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறாரு. உடம்பில் இருக்கிற அந்த முடி இருக்குது அப்படியே குத்திட்டு நின்றுச்சான். அவர் நினச்சி பார்க்கும்பொழுது அவர் உடம்பில் இருக்கிற அந்த முடி அப்படி குத்திட்டு நின்றுச்சான். இப்படியெல்லாம் அவர் கஷ்டப்பட்டதுனால தான் வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையில் விழுந்தது அப்படின்னு படி. இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்துகிறார் ஆண்டவர். இங்கே ஜெபம் பண்ணும் பொழுது என்ன பயன்படுத்துகிறாருன்னா, கூடுமானால் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆகிலும் அப்படின்னு ஒரு வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். படிச்சுக்கிறீங்களா நீங்கள் அந்த பகுதியை? எஸ்எம்என்எல் போய் அவர் ஜெபம் பண்ணும்போது படிச்சிருக்கிறீங்களா? தயவுசெய்து படித்து பாருங்கள். மறுபடியும் இன்னொரு முறை படித்து பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா கூடுமானால் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறது, ஆகிலும் அப்படின்னு ஒரு வார்த்தை. ஆகிலும்னா என்ன அர்த்தம்? ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. என்ன சொல்கிறாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால், அதான் அந்த கூடுமானால் நீங்கட்டும், அப்படி கூடுமானால் நீங்கட்டும். ஆகிலும் அது ஏன் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது அப்படின்னு ஏன் சொன்னார் அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். ஏன் சொன்னாருன்னா, அவ்வளவு பாடுகளை பின்னால் அனுபவிக்க போகிறாரு. அந்த ஒரு நேற்று கூட நான் யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தேன். சரியான அடிக்கிறாங்க. ஒரு இயேசுநாதர் மாதிரி ஒருத்தர் நடிக்கிறார். அவர் அடிக்கிறாங்க. அதில் அவங்க சொல்கிறான் 12 மணி நேரம் அவர் சித்திரவதை பண்ணாங்களாம். சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க. அவருடைய உடம்பெல்லாம் காயங்கள் அப்படியே பிச்சு, அப்படியே ரத்தம் வெளியில் வர்ற அளவுக்கு, பிச்சுக்கிட்டு வெளியில் வர்ற அளவுக்கு அடிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு அடி வாங்கியிருக்கிறார். வாயை திறவாத ஆட்டை போல இருந்தார் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பகுதிகளெல்லாம் தயவுசெய்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போ அந்த நேரத்தில் அவர் என்ன யோசித்து இருப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்களேன். பார்த்தீங்கன்னா இவருடைய சரீரத்திலிருந்து வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுது. அப்போது அவர் என்ன யோசிக்கிறாரா, பாதாளத்திற்கு இறங்குவதற்கான இருள் மாத்திரம்தான் என் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்புறதுக்கு ஆண்டவருக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சான். ஏன் தெரியுமா? அவர் 100க்கு 100 ஒரு மனுஷன், அவர் 100க்கு 100 ஆண்டவர். அவர் இப்பொழுது 100க்கு 100 மனுஷனாக தான் அங்கே பாடுகளை அனுபவிச்சுன்னுக்கிறார். பிற்பாடு அனுபவிக்க வேண்டிய பாடுகளை யோசிக்கிறாரு. அவர் யோசிக்கும் பொழுதே ரத்தத்தின் பெருந்துளிகள். அவர் அந்த பாடுகளை அனுபவிக்கும் பொழுது எப்படி இருந்திருக்கும் அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதான் கூடுமானால் ஆகிலும் என்கின்ற அந்த வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால சாட்சி சொல்கிறதுக்கு முன்னால் ஆதி திருச்சபை அவங்க சொன்ன சாட்சிகளெல்லாம் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மட்டும் இல்லை, அதில் 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் அது மட்டும் இல்லை. ஆதி திருச்சபையில் இருந்த மக்கள் எல்லாம், பிரிஸ்கில்லா, ஆகில்லா, இல்லை பவுல் அப்போஸ்தலன், பேதுரு, யோவான், யாக்கோபு, இவர்களுடைய சரித்திரங்களெல்லாம் தயவுசெய்து எடுத்து படித்து பாருங்கள். அவர்கள் சொன்ன சாட்சிகளெல்லாம் எடுத்து பாருங்கள். இவர் பேதுரு சொல்கிறாரு, எங்களிடத்தில் ஒன்றும் கிடையாது ஏன்றாரு. என்கிட்ட ஒன்றும் இல்லையா. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, என்கிட்ட ஒன்றே தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. சொத்து இல்லை, பொண்ணு இல்லை, பொருள் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் இருக்குது, அது இயேசுநாதர் என்கிட்ட கொடுக்குறார், அதை நான் உனக்கு கொடுக்குறேன், நீ போ, நடத்து போ. இல்லை அப்படி சொல்லிட்டாரு இல்லை. அப்புறம் என்ன சொல்கிறாரு, விசாரிக்கும் பொழுது எங்களால் அல்ல, கிறிஸ்துவால் அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கொஞ்சம் தயவுசெய்து நீங்கள் யோசிக்க முடியாது. அப்போஸ்தலர்களை நம்பிக்கையற்று போன நாட்களை குறித்து அவர்கிட்ட போய் விசாரிங்க. அப்போஸ்தலர்கள் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையற்று போன சூழ்நிலைகளெல்லாம் இருக்குது. நம்பிக்கையற்று போன சூழ்நிலையில தான் பவுல் அப்போஸ்தலன் மொட்டை அடிச்சுக்கிட்டாரான். நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இரவில் தூதன் சொல்லும் பொழுது அதை அப்படியே நம்பி, நம்பிக்கையற்று இருந்த சூழ்நிலைகள், அந்த கப்பலில் இருந்த மற்ற மக்களை நம்பிக்கைக்கு உள் பேதுரு வழி நடத்தினாராம். அப்படி அவங்களெல்லாம் கொஞ்சம் விசாரித்து பாருங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது.
2 தகவல்கள் இருக்கிறது. ஒன்று, திகைத்து நின்று விடுவது. அப்படியே அது கிராமத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, தக்க பூண்டை மேய்ச்ச மாதிரி நிற்கிறியாடா அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டுக்கிறீங்களா? கிராமத்தில் தக்க பூண்டை மிதித்த மாதிரி நின்று கொண்டு இருக்கிறாயே அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். தக்க பூண்டுன்னா தெரியுமா உங்களுக்கு? அது ஒரு பூண்டு வகை, கொடி கொடியாக போகும். அது தூண்டிலுக்கு தக்கையை பயன்படுத்துவாங்க. அது மேலே பச்சையாக இருக்கும், அந்த மேல் தோலை உரிச்சிட்டிங்கன்னா உள்ளே வெள்ளையாக இருக்கும். அதை நீங்கள் காலில் மிதிச்சிட்டிங்கன்னா வழவழன்னு இருக்கும். அவங்க மிதிக்கிறவங்களுக்கு அப்படியே இருப்பாங்க. என்னன்னா, பாம்பு மிதிச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அப்புறம் குனிஞ்சு பார்த்த பிறகு தான் தக்க பூண்டை மிதிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலை எடுத்துக்குவாங்களாம். அது வடவடன்னு இருக்கும். அதனால தான் தக்க பூண்டை மிதிச்சவங்களே அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதை திகைத்து நிற்கிறது, அப்படி திகைச்சு நிற்கிறது. என்ன செய்கிறதுன்னே தெரியாது, என்ன பண்ண போகிறோம் ஒன்றுமே தெரியாது, அப்படியே நிற்கிறது. இன்னொன்று, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. இந்த 2ம் என் வாழ்க்கையில் வருமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வரும். என் வாழ்க்கையில், எல்லாருடைய வாழ்க்கையில் வரும். கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும். திகைச்சு நிற்கிற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும். இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா போய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்படி இல்லை, திகைச்சு நிற்கிற காலங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக போய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா போய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை கிறிஸ்தவனுக்கு கண்டிப்பாக வரும். கிறிஸ்தவனுக்கு கண்டிப்பாக வரும். அதை திகைத்து நிற்கிற ஒரு சூழ்நிலையும் வரும். இது 2த்தையும் யோசித்து பார்க்கும் பொழுது எது ஆபத்தானது அப்படின்னு சொன்னால், நம்பிக்கை இல்லாமல் இருப்பது, நம்பிக்கை அற்று இருப்பது தான் ஆபத்தானதான். திகைச்சு நிற்கிறது கூட பரவாயில்லையா, இந்த நம்பிக்கை இல்லாமல் இருப்பது மோசமானது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட நம்பிக்கை இழந்து போயிருக்கின்ற காலங்களை எது நம்பிக்கை ஊட்டுமா தெரியுமா? விசுவாசம்தான் நம்பிக்கை ஊட்டுமா. அந்த 1வது வசனத்தை யாராவது ஒருத்தர் தயவுசெய்து வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் தயவுசெய்து வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. என்னன்னு தெரியாது எனக்கு, என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் எப்படி என்னை விடுவிக்க போகிறாரு எனக்கு தெரியாது. இல்லை, என் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் என்னை விடுவிக்க போகிறாரு தெரியாது. நான் சொன்ன, நான் விழுந்துட்டேன்ல, இப்போ என்ன நடக்க போகுது, ஏன் என்னை விழ வச்சாரு தெரியாது எனக்கு. ஆனால் எதையோ ஒன்று ஆண்டவர் ஒன்று மனசில் வச்சுக்கிட்டு என்னை விழ வச்சிருக்கிறாரு. அது எப்பொழுது எனக்கு புரியும்? அது நடக்கும்போது எனக்கு புரியும். இது விசுவாசம். எப்படி நடக்க போகுது எனக்கு தெரியாது, இது விசுவாசம். இதை வைத்துக்கொண்டு நம்பிக்கையை இந்த விசுவாசம் என்ன பண்ணுதான், ஊட்டி வளர்க்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த நம்பிக்கை இழந்திருக்கிற ஒரு சூழ்நிலையை இந்த நம்பிக்கை ஊட்டி தர்றது எதுன்னு சொன்னால், நமக்குள்ளே இருக்கின்ற விசுவாசம் தானா. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை. நான் ஏற்கனவே சொன்னல, நம்ம அந்த 6வது வசனத்தை பார்த்தோம்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு அதனால தான் பிரியமில்லாத காரியம்னு சொல்லியிருக்கு. அதனால தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையற்று சூழ்நிலை, திகைத்து நிற்கிற அந்த சூழ்நிலையெல்லாம் இந்த விசுவாசம் தான் அப்படியே ஊட்டி நம்பிக்கையை ஊட்டி கொடுக்குமா. அந்த திகைத்து நிற்கிறதை விட்டுட்டு யோசிக்க வைக்குமா. அந்த திகைக்கிறதிலிருந்து விடுபட்டு நம்பிக்கை பெற்றுக்கொண்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, செயல்படுவதற்கு, ஜெபிப்பதற்கு, சாட்சி சொல்வதற்கெல்லாம் அதுதான் உதவி செய்கிறதா. எது? விசுவாசம். ஆகினால அந்த விசுவாசத்தில் நாம் உறுதியாய் நிற்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதாவது அந்தப்படி நம்பிக்கை இழக்கிற அந்த சூழ்நிலையில் நம்மை கை தூக்கி விடுவது, நம்பிக்கையற்று இருக்கிற சூழ்நிலையில் நம்ம கைப்பிடிச்சு தூக்கி விடுறது. நான் விழுந்துட்டேன்ல, விழுந்த உடனே பார்த்தா ஒரு அன்பான ஒரு சகோதரன், ஒரு வெள்ளை சட்டை, ஒரு கருப்பு பேண்ட் போட்டுக்கின்னு ஒரு சகோதரர் என்னை தூக்கி விட்டார். அவருக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன். எழுந்த உடனே, ஐயா ரொம்ப நன்றியா என்னை தூக்கி விட்டீங்க அப்படின்னு சொன்னேன் அவருக்கு. அதுக்கப்புறம் தான் என் காலை பார்க்குறேன், அதுக்கப்புறம் தான் இடுப்பை பார்க்குறேன். சொல்லிட்டு பார்க்குறேன், அவர் பக்கத்தில் ஒரு பஞ்சர் ஓட்டுற கடையிலேருந்து ஓடியாந்துருக்கிறார் அந்த மனுஷன். இந்த மாதிரி கையை பிடிச்சி தூக்கி விடுறது இல்லை. செயலற்று நிற்கிற எண்ணெய், நம்பிக்கையற்று இருக்கிற எண்ணெய் கையை பிடிச்சி தூக்கி விடுறது எதுன்னு சொன்னால் விசுவாசமா. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நம்மை கை தூக்கி விடுவதும் முற்றுபெற செய்வதும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு 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 முழுமைக்குள்ளே வருவதற்கும் அது எது தான் வேலை செய்யுதுன்னா விசுவாசம்தான் வேலை செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தீவிர விசுவாசம் இல்லாவிட்டால் நம்பிக்கையை நாம் இழந்துருவோமா. தீவிரமான விசுவாசம் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் இல்லைன்னா நாம் நம்பிக்கையை இழந்து விடுமா.
அதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்லி நான் கடந்து போகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு உதாரணம். ஒரு 3 பேர் இல்லை, தயவுசெய்து அந்த 3 பேர்களுடைய பேரை நாம் அந்த 3 பேர் சொல்லுங்க பார்க்கலாம். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இதை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்ல. இது யார் வச்ச பேர்? கல்தேயர் அவன் வச்ச பேர். அதை தான் நம்ம சொல்லின்னுக்கிறோம். அவனுடைய ஒரிஜினல் பேர் என்ன? தயவுசெய்து போய் படிங்க. அந்த அவனுடைய ஒரிஜினல் பேரை போய் தயவுசெய்து சரியா அதெல்லாம் படிங்க. மீகாவேல் இப்படின்னு இருக்குது அவன் பேருங்கெல்லாம். அதெல்லாம் கொஞ்சம் போய் படிங்க, தயவுசெய்து படிங்க. நம்ம என்ன பண்ணுறதில்ல, அதை சொல்கிறதே கிடையாது. எவனோ வச்சான் பாருங்க அவங்களுக்கு பேர், அதை தான் நம்ம சொல்லிங்கிறோம். சரி இருக்கட்டும், அது இருக்கட்டும், அது பரவாயில்ல. அந்த 3 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை விடுவிப்பார். அதான் விசுவாசம். அந்த சூளை அப்படிங்கிறது என்னன்னா, இந்த செங்கல் சூளை இருக்குதுல்ல, எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருக்கிறீங்கன்னு தெரியல. இந்த பாலூர் இந்த பகுதியிலெல்லாம் கீழே வந்து அந்த சூளை மட்டும் அப்படியே இருக்கும். மேலே இருக்கிற செங்கல் மட்டும் தான் பிரித்து விற்றுருவாங்க. அதன் பிறகு எடுத்துன்னு போயிட்டு அந்த சூளைக்கு மேலே அடுக்குவாங்க. வேறு பழைய இன்னொரு புதிய செங்கலில் அந்த சேற்றிலிருந்து கொண்டு செய்யப்பட்டு காய வச்சுருக்கிறத அடுக்குவாங்க. அதன் பிறகு அது எரிந்த பிறகு அதை வரைக்கும் விற்றுருவாங்க. இந்த அடுப்பு அப்படியே இருக்கும். அது பெருசாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். 2 புகை கூண்டு கூட ரொம்ப பெருசாக இருக்கும். பார்த்துருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதை ஒரு முறை சூடுபடுத்துறதுலேயே அந்த செங்கல் வெந்து போகுது. அவன் எத்தனை முறை சூடுபடுத்த சொல்லிக்கிறான்? 7 முறை சூடுபடுத்த சொல்லிக்கிறான். இந்த இடத்துல தான் இந்த திகைத்து நிற்கிறது, அந்த நம்பிக்கை அற்று இருப்பது, இந்த 3 பேருக்கு வந்துருக்குது. அதனால தான் அந்த வார்த்தையை அவன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு சொன்னால், எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறான்? விடுவிக்காமல் போனாலும் அப்படின்ற வார்த்தையை அதுக்கு தான் சொல்கிறான். ஏன்னா 1 மடங்குல தூக்கி தீயில் போட்டாலும் நான் செத்துருவேன். இப்போ எத்தனை மடங்கு ஆக்கிக்கிறாரு? 7 மடங்கு ஆக்கிட்டாரு. இப்போ என்னை தூக்கி உள்ளே போட்டார்னா நான் கண்டிப்பாக செத்துருவேன். அதை பற்றி நான் கவலையே படலை. ஆனால் என் தேவன் குறித்து நான் என்ன பண்ண மாட்டேன், அவரை குறித்து நான் தப்பான காரியங்களை சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக நான் வந்து என்னை விடுவிப்பார்னு நான் நம்புகிறேன். ஒரு வேளை என்னை விடுவிக்கலைன்னா பரவாயில்ல, அதை பற்றி நான் செத்து போயிட்டேன்னா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறான். என்னை இந்த அக்னி சூளைக்கு ஒப்பு கொடுத்துட்டாருன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்னொருத்தர் வந்து கூட வந்து இருப்பாருன்னு அவனுக்கு தெரியுமா? இன்னொரு தூதன் வந்து கூட இருப்பாருன்னு தெரியுமா அவங்களுக்கு? 3 பேருக்கு தெரியவே தெரியாது. தங்களுடைய முடி கருகாது, தங்களுடைய உடலில் இருக்கிற துணி கருகாது தெரியுமா அவங்களுக்கு? தெரியவே தெரியாது. இப்போ திகைத்து நிற்பதும் நம்பிக்கையற்று இருப்பதும் அவங்களுக்கும் வந்துச்சு. வந்த பிறகு அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ளார வந்து அது என்ன சொல்லி கொடுக்குது? அவங்களை தூக்கி நிறுத்துகிறது. அந்த 3 பேரையும் தூக்கி நிறுத்துது. அவன் என்ன சொல்கிறான்? எங்களை விடுவிப்பாரியா, அதான் விசுவாசம். விடுவிப்பாரியா எங்களை அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அப்புறம் என்ன சொல்கிறாரு? விடுவிக்கலனாலும் பரவாயில்லையா போய, நான் வந்து அந்த பொற்சிலையை என்ன பண்ண மாட்டேன், வணங்க மாட்டேன். இதுதான் விசுவாசம், தூக்கி நிறுத்துவது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தடைகளும் சோதனைகளும் சிறை சுவர் போல் சுற்றிலும் காணப்பட்டாலும், நம்மளை சுற்றிலும் இருந்தாலும் சரி, நிறைய சாட்சிகளை நம்ம சொல்கிறோம் இல்லை? அந்த சாட்சிகளில் நிறைய வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்குதானா? ஆமாம் இருக்குது. நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் வருதானா? ஆமாம் வருது. திகைத்து நிற்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுதானா? ஆமாம் ஏற்படுகிறது. இப்படி ஏற்படுகின்ற சுவர் போல காணப்பட்டாலும் என்னால் கொஞ்சம் நான் செய்வேன், என்னால் ஆன வரைக்கும் கொஞ்சம் நான் செய்வேன், என்னால் ஆன வரைக்கும் கொஞ்சம் நான் செய்வேன். அதுதான் அவங்க செஞ்சாங்க. என்ன சொன்னாங்க? ஆண்டவர் என்னை விடுவிப்பார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த விடுவிக்காமல் போனாலும்ன்றது என்ன பண்ணுறாங்க? யார்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க? கடவுளாண்ட ஒப்படைச்சிட்டாங்க. நீ பார்த்துக்கியா, என்னை நீ அக்னி சூளைக்கு ஒப்பு கொடுத்தாலும் சரி, என்னை அதுலேருந்து காப்பாற்றினாலும் சரி, அந்த ஒப்பு கொடுத்து என்னை சாவடிச்சிட்டாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அது நீங்கள் பார்த்துக்குங்க. ஆண்டவர் கொடுத்துட்றாங்க. இன்றைக்கி நீங்களும் நான் என்ன பண்ணணுமா? நம்மளால் ஆன வரைக்கும் கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம் இல்லை? அதே நேரத்தில் மீதி 90% இயேசுவின் இடத்துல கொடுத்துடணும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அவர்கிட்ட கொடுத்துறியா? அவர்கிட்ட கொடுத்துரு. அவர் பார்த்துக்குவார் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். உன்னால் ஆனது நீ கொஞ்சம் அந்த நம்பிக்கைக்கு எதனா பண்ண முடியுமா? படிப்பார். கொடுத்துரு. அவராண்ட கொடுத்துரு. அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். ஒருவேளை துக்கத்திலிருந்து விடுவிக்க ஒரு சந்தர்ப்பமும் ஒரு மாறுதலும் காணப்படாவிட்டாலும்
நம்பிக்கை அத்தகைய செயலற்ற ஒரு சூழ்நிலையிலும் பலம் கொள்ளுகின்ற, அவருக்காய் காத்திருக்கின்ற, அவருக்காக பலன் அடைகின்ற அந்த விசுவாசத்தில் அப்படியே வளர்ந்து போய்கிட்டே இருக்கணுமா. ஆண்டவரை விசுவாசிக்கின்றவைகளில் நடந்து போய்கிட்டே இருக்கணுமா. அதுதான் கடுகள விசுவாசம்னு சொல்லி நம்ம படித்தல, அதனால் அதை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கிறேன். இந்த விசுவாசம் எல்லார்கிட்டையும் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் நம்பிக்கையை கை தூக்கி விடுமா. அதுதான் செயலற்று இருக்கிறவர்களை கை தூக்கி விடுமா. ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் நம்ம துதிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களோடு கூட ஆண்டவரே நீர் இடைப்பட்ட இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நம்பிக்கையற்று திகைத்து செயலற்று போனாலும் கூட நாங்கள் விசுவாசத்தில் பலமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது அவைகள் ஆண்டவரே அவைகளை எங்களுடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலையை கை தூக்கி விடும் என்று சொல்லி நாங்கள் நிச்சயமாய் நம்புகிறோம். ஆண்டவரே, நாங்கள் திகைத்து நிற்கின்றவைகளிலிருந்து நாங்கள் செயல்படுகின்றவர்களாக, நம்பிக்கை உடையவர்களாக மாற்றுகின்ற ஒரு சூழ்நிலையை விசுவாசம் செய்யும் என்று சொல்லி நாங்கள் நிச்சயமாய் நம்புகிறோம். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீ தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் எங்களை சூழ்ந்து கொள்வதாக. நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா.